சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய ஸ்ரீலங்கா ஆன்மீக மற்றும் பொழுதுபோக்கு சுற்றுலா. இது ஒரு விமான பயணம். இந்த சுற்றுலா 23/8/2026 அன்று தொடங்கி 8 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த சுற்றுலாவில் கலந்து கொள்ள ஒரு நபருக்கு கட்டணம் 64,900 ரூபாய். இந்த சுற்றுலா சம்பந்தமான விவரங்கள் என்னென்ன என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இலங்கை சுற்றுலாவில் நாம் சுற்றி பார்க்கக்கூடிய மற்றும் தரிசிக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் சுற்றுலா ஸ்தலங்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நாம இலங்கையில தரிசனம் பண்ணக்கூடிய திருத்தலங்களை பற்றி பார்க்கலாம். திருக்கேதீஸ்வரம் இது மன்னார் வளைகுடா அருகில் அமைந்துள்ளது. ராவணன் பூஜித்த திருக்கோணேஸ்வரம் இது யாழ்ப்பாணம் அருகில் மலை மீது அமைந்துள்ளது. அதனை அடுத்து ராமன் தனது பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட்ட முன்னேஸ்வரம் சிவன் கோயில். அதனை அடுத்து தன்னுடைய மணலால் செய்து வழிபட்ட மணல்வாரி சிவன் கோயில். காங்கேசன் துறைமுகம் அருகே அமைந்துள்ள கீரிமலை நகுலேஸ்வரர் திருக்கோயில். கொழும்பு மாநகரில் இருந்து அருள் பாலித்து வரும் பொன்னம்பல வாணேஸ்வரர் திருக்கோயில். கடலின் நடுவே தீவில் அமைந்துள்ள நாகபூசணி அம்மன் இது ஒரு சக்தி பீடம். திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரி அம்மன் சக்தி பீடம். அதே திருக்கோணேஸ்வரத்தில் அமைந்துள்ள பராசக்தி அம்மன் சக்தி பீடம். இதனை அடுத்து ராமாயண தொடர்புடைய அசோகவனம் சீதையம்மன் கோயில். சீதையம்மன் அக்னி பிரவேசம் செய்த திருத்தலம். நுவரேலியா அமைந்துள்ள காயத்ரி அம்மன் சக்தி பீடம். நல்லூர் கந்தசாமி திருக்கோயில். கதிர்காமம் முருகன் கோயில். நுவரேலியா டீ ஃபேக்டரி தேயிலை தோட்டங்கள் ரொம்ப 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 அருமையா இருக்கு. மலை, இயற்கை, சில்லுன்னு காத்து. அதுக்கு மேல ஒரு ரிகோரி லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு. இதுல படகு சவாரி. ராமர் படைகளை அங்க நிறுத்தி சண்டைக்கு தயாரான இடம் ராம்படா ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஆஞ்சநேயரால் அமைக்கப்பட்ட ராமர் சீதை பாலம் அந்த காங்கேசன் துறை அதை பார்க்கிறோம். அது கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் தூரம் இருந்து பார்க்கிறோம். அதை விட முக்கியம் யாழ்ப்பாணம் நூலகம். ரொம்ப பெரிய நூலகம். இலங்கை தமிழர்கள் சிறப்பாக கட்டியிருக்கிற திருவாசக அரண்மனை. 1008 லிங்கம் வச்சு ரொம்ப அருமையா திருவாசகத்தை கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. கண்டியில ஜெம் ஃபேக்டரி, புத்தருடைய திருக்கோயில்கள், கோல்டன் புத்தா டெம்பிள், கன்னிகா வெந்நீர் ஊற்று, ராவணன் வாட்டர் ஃபால்ஸ். கண்டிப்பா இந்த யாத்திரை, இலங்கை யாத்திரை வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு யாத்திரையாக இருக்கும். இது போல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. இது முக்கியமான இடங்கள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இலங்கையை பொறுத்தவரையிலும் சுற்றுலா தலங்களும் சரி, ஆன்மீக ஸ்தலங்களும் சரி, எக்கச்சக்கமா இருக்கு. கண்கொள்ளா காட்சிகளா இருக்கு. ஒரு பரவசமிக்க ஒரு பக்தி மயமிக்க கோயில்கள்லாம் இங்கே இருக்குது. அதையெல்லாம் நம்ம இந்த சுற்றுலாவில் பார்க்கலாம். இந்த சுற்றுலா சென்று வர விமான கட்டணம், விசா மற்றும் பர்மிட் கட்டணம், 3 நட்சத்திர தங்கும் விடுதி, தினசரி 3 நேரம் சிறப்பான தென்னிந்திய சைவ உணவு, ஏசி பேருந்து, தினசரி மினரல் வாட்டர், தமிழ் பேசும் கைடு, இவையெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். ஒரு சில இடத்துல படகு கட்டணம், சாதா போட்டு, ஸ்பீட் போட்டுலாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி படகு கட்டணம். ஒரு பஸ் போக முடியாத இடம் ஆட்டோ கட்டணம். இது போல் சின்ன சின்ன கட்டணங்கள்லாம் நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த பயணத்தில் தினசரி என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்றதை பார்க்கலாம். இலங்கை சுற்றுலா பயண விவரம். நாள் 1, சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி புறப்படுதல்.
பிற்பகல் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பண்டார நாயகா விமான நிலையம் சென்றடைதல். மதிய உணவுக்கு பின்னர் கொழும்பு நகரில் அமைந்துள்ள பொன்னம்பல வானேஸ்வரர் திருக்கோயில், பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், லோட்டஸ் டவர், சுதந்திர தின சதுக்கம், அழகிய கடற்கரை என முக்கியமான இடங்களை சுற்றி பார்த்தல். இரவு கொழும்பு மாநகரில் 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 2 காலை உணவுக்கு பிறகு 2 இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து மூலமாக அனுராதபுரம் புறப்படுதல். இலங்கை மாநகரில் முதலில் தோன்றிய முன்னேஸ்வரம் சிவன் கோயில் மற்றும் சக்தி பீடம் சென்று தரிசனம் செய்தல். ராமபிரான் போர்க்களத்தில் ஏற்பட்ட தோஷம் நீங்கிட தனது கைகளால் மணலால் உருவாக்கி வழிபட்ட மணல்வாரி ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சென்று நமது கைகளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தல். பின்னர் மிக முக்கியமான நகரமான அனுராதபுரம் புறப்படுதல். இரவு அனுராதபுரம் 3 நட்சத்திர விடுதியில் இரவு தங்குதல். நாள் 3 காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக அனுராதபுரம் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல். அசோக மன்னரின் மகள் சங்கமித்ரா அவர்கள் உருவாக்கி வளர்த்து வரும் மகா போதி மரம் தரிசனம் செய்தல். பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி வவுனியா காடு மற்றும் மன்னார் வழியாக புறப்படுதல். வழியில் பாடல் பெற்ற திருக்கோயில் திருக்கேதீஸ்வரம் திருக்கோயில் தரிசனம் செய்தல். திருக்கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள ராவணன் மனைவி மண்டோதரி பூஜித்த சிவபெருமானை தரிசனம் செய்தல். பின்னர் மன்னார் புறப்படுதல். மன்னார் நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்தல். மதிய உணவுக்கு பின்னர் மன்னார் நகரில் இருந்து 1 மணி நேர பயணம் செய்து மன்னார் வளைகுடா சென்றடைதல். இங்குள்ள பழைய பழுதடைந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகம் சுற்றி பார்த்தல். ராமர் சேது பாலம் அமைந்துள்ள இடமாக கருதப்படும் இடத்தை பார்த்தல். முன்னர் இங்கிருந்துதான் ராமேஸ்வரத்துக்கு படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் யாழ்ப்பாணம் புறப்படுதல். யாழ்ப்பாணம் நகரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற நல்லூர் கந்தசாமி திருக்கோயில் தரிசனம் செய்தல். இங்குள்ள கருவறையில் வேல் வைத்துதான் பூஜை செய்கிறார்கள். சிலை வழிபாடு கிடையாது. எனவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய திருக்கோயிலாகும். இக்கோயில் வாழ்வில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலாகும். இரவு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 4 காலை உணவுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்தின் அருகில் அமைந்துள்ள கீரிமலை என்கிற இடத்திற்கு புறப்படுதல். கடற்கரை அருகில் அமைந்துள்ள சுத்தமான நன்னீர் குளத்தில் நீராடுதல். காங்கேசன் கப்பல் துறைமுகத்தை பார்வையிடுதல். நாகப்பட்டினத்தில் இருந்து புறப்படும் கப்பல் இங்குதான் வந்து செல்கிறது. பின்னர் கீரி மலையில் அமைந்துள்ள நகுலேஸ்வரன் சிவன் கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் நைனார் தீவு நோக்கி சிறிய கப்பல் மூலம் புறப்படுதல். நைனார் தீவில் அமைந்துள்ள சக்தி பீடங்களில் ஒன்றான நாக பூசணி அம்மன் திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டச்சு கோட்டை, யாழ்ப்பாணம் லைப்ரரி, திருவாசக அரண்மனை உட்பட பல இடங்களை கண்டு கலித்தல். இரவு வவுனியா நகரில் தங்குதல். நாள் 5 காலை உணவுக்கு பின்னர் வவுனியா நகரில் இருந்து புறப்பட்டு 3 பக்கமும் அழகிய கடற்கரையுடன் இயற்கையாகவே அமைந்துள்ள திரிகோணமலை சென்றடைதல். இங்குள்ள துறைமுகம் நெய்யில் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நெய்யில் கடற்கரையில் ஸ்பீட் போட் படகு மூலம் சவாரி சென்று கடற்கரையின் அழகை ரசித்தல். பின்னர் மலை மீது அமைந்துள்ள திரிகோணமலை திரு கோணேஸ்வரர் சிவபெருமானை தரிசனம் செய்தல். சக்தி பீடங்களில் ஒன்றான சந்தரி தேவி திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் பராசக்தி அம்மன் சக்தி பீடம், லட்சுமி நாராயண பெருமாள். பின்னர் ராவணன் இந்த மலையை அரிவாள் மூலம் வெட்டி எடுத்துச் செல்ல முயற்சித்து வெட்டிய இடத்தை ராவணன் வெட்டு என்று அழைக்கிறார்கள். அதையும் தரிசிக்கிறோம். மதிய உணவுக்கு பின்னர் கன்னிகா சுடுநீர் கிணறு சென்று ஒவ்வொரு கிணற்றிலும் வெவ்வேறு மாதிரி சூடாக இருக்கும் வெந்நீர் இருக்கும் கிணறுகளை பார்த்த பின்னர் மாத்தலை புறப்படுதல். வழியில் ராவணன் கோட்டை அமைந்துள்ள சிகிரியா பார்த்தல். பின்னர் கோல்டன் புத்தா ஸ்பைஸ் கார்டன் பார்த்து ரசித்தல். மாத்தலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 6 காலை உணவுக்கு பின்னர் கண்டி மாநகர் வழியாக நுவர் எலியா புறப்படுதல். வழியில் பல்வேறு ரத்தின கற்கள் தயார் செய்யக்கூடிய ஜெம் ஃபேக்டரி சென்று நவரத்தின கற்களை பார்வையிடுதல். பின்னர் ராமர் தங்கிய ராம்பட ஆஞ்சநேயர் திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய டீ பேக்கரி சென்று பார்வையிடுதல். 6000 அடி உயரத்தில்
அழகிய மலை மீது அமைந்துள்ள நுவர் எலியா நகரில் அமைந்துள்ள கிரகரி லேக் சென்று படகு சவாரி மற்றும் ஸ்பீட் போட் சவாரி செய்து மகிழ்தல். இந்த இடம் மினி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மிதமான சூழல் மற்றும் இயற்கை எழிலை ரசித்தபடி இரவு 3 நட்சத்திர விடுதியில் தங்குதல். நாள் 7 காலை உணவுக்கு பின்னர் காயத்ரி தேவி சக்தி பீடம் சென்று தரிசனம் செய்ய புறப்படுதல். பயண வழியில் நீர்வீழ்ச்சிகள், அணைக்கட்டுகள், இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு பயணத்தை தொடர்தல். பின்னர் வாகனம் மூலமாக நுவர் எலியா நகரில் அமைந்துள்ள ஸ்டேடியம், சுதந்திர தின சதுக்கம் பார்த்து ரசித்தல். அங்கு அமைக்கப்பட்டுள்ள 108 பான லிங்க திருக்கோயில் தரிசனம் செய்தல். நுவர் எலியா நகரின் அழகை கண்டு ரசித்தல். பின்னர் சீதா பிராட்டி தவம் இருந்த அசோக வனம் சென்று தரிசனம் செய்தல். அதன் அருகே அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருப்பாதமும் தரிசனம் செய்தல். விருப்பப்படுபவர்கள் சீதா நதியில் புனித நீராடலாம். பிறகு சீதா தேவி அக்னி பிரவேசம் செய்த திருக்கோயில் தரிசனம் செய்தல். பின்னர் கதிர்காமம் புறப்படுதல். போகும் வழியில் அடர்ந்த வனப்பகுதியில் செல்வதால் யானைகள் மற்றும் வன விலங்குகளை காணும் வாய்ப்பு கிடைக்கும். இரவு கதிர்காமம் முருகன் திருக்கோயிலில் தினசரி நடைபெறும் பிரம்மாண்டமான வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல். இரவு தங்குதல். நாள் 8 கதிர்காமம் நகரில் இருந்து புறப்பட்டு அழகிய இயற்கை காட்சிகளை தரிசனம் செய்து கொழும்பு நோக்கி பயணம் செய்தல். கொழும்பு நகரில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்தல். மார்க்கெட் சென்று தேவையான பொருட்களை வாங்குதல். பின்னர் ஓய்வெடுத்தல். விமான நிலையம் புறப்படுதல். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இலங்கை சுற்று பயணத்தை முடித்துக்கொண்டு இனிமையான நினைவுகளுடன் இரவு விமானம் மூலம் சென்னை புறப்படுதல். இந்த யாத்திரையில பங்கு கொள்ளக்கூடிய ஆன்மீக பக்தர்கள், சென்னை யாத்ரா நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்கூட்டியே முடிவு செய்து தங்கள் இருக்கையினை புக் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்,